நான் உங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ. மிகவும் மன வேதனையோடு இந்த பதிவை பண்ண வேண்டியிருக்குது. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து எத்தனையோ அரசியல் கூட்டங்கள், கோடிக்கணக்கான அரசியல் கூட்டம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி இறப்புகளை எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த நடிகர் கூட்டம் போட்டாலே இறப்புங்கள் கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிற தலையெழுத்தாக போய்ச்சாட்ருக்கு. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அவர் குடும்பம் என்ன ஆகுறது, அவங்க குழந்தைங்க என்ன ஆகுது. பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் நடிகர் 20 லட்சம் தருவீங்க, அரசாங்கம் 10 லட்சம் தரும், மோடி தருவார், எல்லாம் தருவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த குடும்பத்துக்கு இழப்பு, கணவர் இல்லை, குழந்தைக்கு அப்பா இல்லை, அதை நினச்சி பார்க்கணும்ல. மனித வாழ்க்கையில் பணம் ஒன்று தான் பெருசா, பாசம் பெருசு இல்லையா? இந்த நடிகர் கூட்டம் போட்டால் மட்டும் ஏன் இப்படி செய்யுது? மற்றவங்களாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்சி தலைவரே தன் தொண்டர்களை தற்கொலைன்னு சொன்னதை இந்த மீட்டிங்கில் தான் பார்த்தேன். யாருக்கும் சேர் போடல. சேர் போட்ட இந்த தற்கொலைகளை எடுத்துகிட்டு போயிடறானுங்க, உடச்சிட்டு போயிடறான்ட்டு. அங்கே இருக்க 5000 பேர், கிட்டத்தட்ட 6000 7000 பேருக்கும் சேர் இல்லை, நின்றுட்டுருக்குறாங்க. வெயிலில் ஒரு 3 மணி நேரம் நிற்க முடியுமா? ஒரு 15 நிமிஷம் நின்னாலே நமக்கு மயக்கம் வந்துடும். பொதுவாக மனிதனோட ஆரோக்கியம் அவ்வளோதானே. நீங்கள் தண்ணிக்கு கொடுக்குறீங்க, கொடுக்கலாம், அதை சொல்ல வரல. வெயிலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நின்று தான் மயக்கம் வருமா வராது? அதை கட்சித்தலைவர் யோசனை பண்ண வேண்டாமா? உங்களுக்கு காசு தான் பெருசாக போச்சு இல்லையா? தற்கூறிக நம்ம தொண்டர்கள் அப்படின்னு முதல்ல முடிவு கட்சி தலைவரே முடிவு பண்ணி சேர் போடாமல் விட்டுருக்காரு. சேர் போட்டால் என்னாங்கன்னா, அது என்னாங்கன்னா நிறைய மீட்டிங், எல்லா மீட்டிங்லையும் பார்த்துருக்காரு. எடுத்துகிட்டு போயிடுறாங்க, உடச்சி போடுறாங்க. இந்த மாதிரி தற்கொலைகளாக இருக்கிறாங்க நம்ம தொண்டன்ட்டு ஒரு தலைவரே முடிவு பண்ணி சேர் போடாமல் நிற்க வச்சு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அப்படின்னா இது எந்த வகையில் நம்ம நியாயப்படுத்த முடியும்? எதுக்கு இந்த கட்சின்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு அவங்க வெக்கி தலை குனிகிற மாதிரி, இந்த நாட்டை விட்டு அவங்கள அடித்து விரட்டுற மாதிரி இந்த எலெக்ஷனில் நல்ல தீர்வு சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலின்னா ஸ்விப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.